குளோபல் மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இறங்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஹேஸ் வைப்ட் அவுட். ஸோ இப்போ வந்துட்டு கோல்டு இன்னுமே சப்போர்ட் லெவல் கிடைக்கலன்னு சொல்லலாம். இன்னுமே இறங்கிட்டே தான் போகுது. ஒரு 3% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு 2.70% விழுந்திருக்கு. ஸோ 2.70%னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளில் இது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் சொல்லிக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஓரளவுக்கு பெரிய விஷயம். லாஸ்ட் வந்துட்டு ஜனவரி 30 அப்போ நடந்துச்சு, அந்த அளவுக்கு விழலை, பட் ஓரளவுக்கு விழுந்திருக்கு. சில்வரும் வந்துட்டு விழுந்துட்டு இருக்கு. ஸோ ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சரிவை சந்திக்குது. இதுக்கு மெயினான காரணம், சில பேர் கேட்குறீங்க பழையபடி கோல்டு வந்துட்டு ஒரு கிராம் 8000 ரூபாய் வந்துருமா, இப்போவுமே நாங்கள் என்னோட ப்ராஃபிட்லாம் வந்துட்டு புக் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு யூஎஸில் நிறைய மேஜரான ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி நடக்கிறதா இருந்துச்சு. அதில் மெயின் ஈவெண்ட் ஃபெட் ரேட் கட். ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி நடக்கலை, ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஃபெட் ரேட்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் ஆல்சோ ஏன் இதுக்கான காரணம் என்னென்னா, ஆயில் ப்ரைஸஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் சில கப்பல்களை விட்டாலும் இன்னும் யூஎஸ் இஸ்ரேலுக்கான இது வந்துட்டு அனுமதிக்கப்படலை. ஸோ ஆயில் ப்ரைஸ் இன்னுமே அதிகத்தில் தான் இருக்குது. $100 மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பிரெண்ட் க்ரூடு. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதாவது டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு வருது ஆயில் ப்ரைஸஸ்னால. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுங்கிறது ஒரு கோல்டுக்கு நல்ல ஒரு இது கிடையாது. ஸோ ரேட் கட்ஸும் வந்துட்டு இல்லாதனால கோல்டுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இதனால தான் கோல்டு ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் பேங்கிங் ஆர் மூவிங் தியர் மணி, செல்லிங் தியர் பொசிஷனாக இருக்கலாம், மார்ஜின் கால்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு யாருக்காக இருந்தாலும். ஸோ இதனால் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் மாதிரி தான் தெரியுது தவிர அந்த 50-60% வந்துட்டு விழுமா சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஸோஃபார் இப்போ நான் அந்த வீடியோ போடுற டைம் வரைக்கும். ஸோ இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸ் வந்துட்டு கடன் இன்றைக்கி 39.2 ட்ரில்லியன், நேற்று தான் சொல்லிட்டு இருந்த 38 ட்ரில்லியன் சொல்லிட்டு அவன் ஒரு நாளைக்கும் ஒரு 100 நாளைக்கும் அவனுக்கு 1 ட்ரில்லியன் கடன் ஏறிட்டே தான் போகுது. அண்ட் ஆல்சோ வார் அதுன்னு சொல்லி அவனோட பணத்தை வந்து இழந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சும்மா பிரிண்ட் பண்ணிட முடியாது கோல்டு, சில்வர், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்லாம். ஸோ லாங் டேர்முக்கு மட்டும் பார்த்து விலை குறையும் போது அக்கமுலேட் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ்.